ஹாய் வியூவர்ஸ், சில காதல்கள் பிரிவில் முடிவதில்லை. அவை நினைவுகளாக உயிர் வாங்கி ஒரு நாள் கதவை தட்டி திரும்பி வரும். அப்படி ஒரு கதையைத்தான் இன்று பார்க்க போகிறோம். சோ வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். சாயங்காலம் மெதுவாக இரவாக மாறிக்கொண்டிருந்தது. வானத்தில் முதல் நட்சத்திரம் மினுங்கும் போது அந்த வீட்டின் மாடிப்படியில் அவள் தனியாக அமர்ந்திருந்தாள். காற்று மெதுவாக அவள் முடியை வருடியது. கையில் இருந்த பழைய கடிதத்தை அவள் மீண்டும் மீண்டும் வாசித்தாள். அது பல வருடங்களுக்கு முன் வந்த கடிதம். அதில் இருந்த வார்த்தைகள் மட்டும் இன்னும் புதிதாகவே இருந்தது. அந்த காலத்தில் அவர்கள் இருவரும் ஒரே கிராமத்தில் வளர்ந்தவர்கள். ஒரே தெரு, ஒரே பள்ளி, ஒரே மரத்தடி. மாலை நேரம் வந்தால் அந்த பெரிய வேம்பு மரத்தடியில் அவர்கள் சந்திப்பது வழக்கம். அவன் பேசுவான், அவள் கேட்பாள். அவள் சிரித்தாள். அவன் உலகமே வென்றது போல மகிழ்ந்து விடுவான். ஒரு நாள் அவன் சொன்னான், நாளை நான் இங்கிருந்து போகிறேன், பெரிய கனவுகளுக்காக. அவள் சிரிக்க முயன்றாள். ஆனால் கண்கள் அவளை ஏமாற்றவில்லை. திரும்பி வருவையா என்று கேட்டாள். அவன் நேராக பதில் சொல்லவில்லை. நினைவுகள் இருக்கும்போது பிரிவு முழுமையாக வராது என்றான். அந்த வார்த்தை அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவன் போன பின்தான் அதன் அர்த்தம் தெரிந்தது. ஆண்டுகள் கழிந்தன. மரத்தின் கீழ் அவள் மட்டும்தான் இருந்தாள். அதே மாலை நேரம், அதே காட்சி. ஆனால் அவன் மட்டும் இல்லை. அவன் கனவுகள் நிறைவேறினதா என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் அவன் கனவுகளுக்காக அவள் அமைதியாக பிரார்த்தனை செய்தாள். காலம் அவளை மாற்றியது. முடியில் சில வெள்ளை கோடுகள், முகத்தில் சிறு சோர்வு. ஆனால் இதயத்தில் அந்த ஒரே இடம் மட்டும் காலியாகவே இருந்தது. ஒரு மழை நாளில் அவள் வீட்டில் வாசலில் ஒருவர் நின்றிருந்தார். அவள் கதவை திறந்தாள். அவர் வயதாகி இருந்தார். முகத்தில் அனுபவங்களின் சுவடுகள், கண்களில் ஒரு தயக்கம். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். நேரம் ஒரு கணம் நின்றது. தாமதமாக வந்துவிட்டேனோ என்று அவர் மெதுவாக கேட்டார். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பில் கோபமில்லை, குற்றமில்லை, வெறும் அமைதி மட்டுமே. நேரம் தாமதமா வந்தாலும் சில உணர்வுகள் காத்திருக்க தெரியும் என்றாள். அவன் அவளிடம் மன்னிப்பு கேட்டான். வாழ்க்கை அவனை பல திசைகளில் இழுத்து சென்றதாக சொன்னான். திரும்பி வர நினைத்த ஒவ்வொரு தருணத்திலும் சூழ்நிலைகள் தடுத்ததாக சொன்னான். அவள் அமைதியாக கேட்டாள். நீ வந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்டாள். அவன் ஒரு சிறிய பெட்டியை அவளிடம் கொடுத்தான். அதுள் அவள் பல வருடங்களுக்கு முன் அவனுக்கு கொடுத்த ஒரு சிறிய மலர் இருந்தது. இப்போது உலர்ந்த நிலையில். இது காய்ந்துட்டாலும் நான் அதை எரியல என்றான். அவளின் கண்களில் நீர்த்துளிகள் தெரிந்தன. அவள் மெதுவாக சொன்னாள், மலர்கள் உலரலாம், ஆனா அவை கொடுத்த உணர்வு உலராதுன்னு. அந்த நாள் இரவு அவர்கள் நீண்ட நேரம் பேசினர். கடந்த காலத்தை குற்றம் சொல்லாமல், இழந்த ஆண்டுகளை எண்ணாமல், இன்னும் மீதமுள்ள நாட்களை மட்டும் நினைத்து அவர்கள் முடிவெடுத்தார்கள். இனி கனவுகள் தனியாக இல்லாமல், நினைவுகள் மட்டுமல்லாமல், உண்மையான வாழ்வு சேர்ந்து வாழ. மாலை நேரம் மீண்டும் வந்தது. அதே வேம்பு மரத்தடி. இப்போது அவள் மட்டும் இல்லை, அவன் அருகில் இருந்தான். வாழ்க்கையில் சில சமயம் பிரிவை தரும். ஆனால் உண்மையான பாசம் என்றால் அது சுற்றி வந்து அதே இதயத்தை தேடும். அவன் தோளில் சாய்ந்து மெதுவாக சொன்னான், காத்திருக்கிற இதயத்துக்கு நேரம் எவ்வளவு நீண்டாலும் ஒரு நாள் பதில் கிடைக்கும்னு. வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னின. அவர்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். சில கதைகள் கூச்சலிட்டு முடிவதில்லை. அவை அமைதியாக இதயத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். காத்திருக்கும் இதயம் என்ன செய்யும் தெரியுமா? அது நேரத்தையும் ஜெயிக்கும். அதற்கான சாட்சி தான் இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்டோரிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.